உங்களுக்கு கோவமே வராதா? இல்லப்பா, ஏன்னா எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் என்ன தொல்லை பண்றதுக்காக செய்யலன்னு. நீ சும்மா விளையாடிட்டு தானே இருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? புரிஞ்சிருச்சு. உங்க பையனும் இதே மாதிரி தான் விளையாடுவான்ல. அப்படிதானே? இங்க பாரு, நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா உன்னோட வீட்டுக்கு போலாம். சரிங்க, முடிஞ்சது. நான் இப்போ கிளம்பிட்டு தான் இருக்கேன். நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? உங்க அப்பாவும் நானும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். அருண், நீங்க போங்க. வாங்க உட்காருங்க. ஸ்பாட் என்ன? ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க. சரி. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. எல்லாரும் என் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் உங்க கூட பேச விரும்புறேன். நீங்க கொஞ்சம் அதிகமாகவே புகழ்றீங்க. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. சீரியஸ்லி? ஒருவேளை என்னால முடிஞ்சா பேக்கப்க்கு அப்புறம் நான் உங்களை என்னோடய கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் உங்க கூடயே இருப்பேன். இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க என் கூட இருக்க முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் என் பொண்டாட்டி. அக்னி சாட்சி, வாக்குறுதிகள், நீங்க இதுதானே சொல்ல விரும்புறீங்க? அப்ப நான் உங்களுக்காக 7 ஜென்மம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? 7 இல்ல, 21. இன்னும் 21 ஜென்மத்துக்கு யாருக்கு எந்த சான்ஸும் இல்லை. ஏன்னா என்னோட சௌமியாவை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நான் அழகா இல்லனா? இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லல. நீங்க நல்லா அழகா தான் இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட சௌமியா என்னை விட அழகா இருப்பாளா? சௌமியாவோட கதையே வேற. அவளை விட அழகு இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஓ, அப்போ மேடம் இன்னைக்கு வேட்டையாடுற மூட்ல இருக்காங்களா? ஒரு ஆம்பளையே இன்னொரு ஆம்பளையால தான் கண்டுபிடிக்க முடியும். அருண் இன்னைக்கு உன் கையில சிக்க போறது இல்ல. அப்போ உங்க சௌமியா கிட்ட அப்படி என்ன இருக்கு? அப்புறம் யாருக்கிட்டையும் இல்லாத ஒண்ணு. ஒருவேளை யாருக்காவது சௌமியா மேல காதல் வந்துருச்சுன்னா அப்புறம் அவளை விட்டு எப்பவும் பிரியவே மாட்டாங்க. சௌமியாவோட கண்கள்ல போதை இருக்கு. 10 பேக்கு அடிச்சா கிடைக்கிற போதை. காதல் போதை. இந்த மாதிரி முதல் தடவையா நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் ஏன் எதிரில் உட்காந்துட்டு இன்னொருத்தரை பத்தி புகழ்ந்துட்டு இருக்காங்க. போதன்றப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஏன் பேக்கப்க்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது? ஐ நோ, நான் உங்க சௌமியா மாதிரி அழகியெல்லாம் இல்லை, ஆனா நான் கொஞ்சம் போர் அடிக்காமலே இருப்பேனே. ஐ எம் ஷூர் யூ வில் என்ஜாய் மை கம்பெனி. ஸ்நேகிதியா நினைச்சு உங்க சௌமியா பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணை பத்தி புகழ்றதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அப்பப்போ என்னையும் ட்ரிங்க்குக்கு இன்வைட் பண்ணலாமே. நானும் அவ்வளோ போரிங் ஆனவன்லாம் இல்லை. நான் அவ்வளோ சீக்கிரமா யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க மாட்டேன். என் கம்பெனி அடையறதுக்கு கேரக்டர் அப்புறம் தகுதி ரெண்டும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியப்பா. இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அந்த பழைய விஷயங்களே நினைச்சிட்டு இருந்தா ஒரு வேலையும் ஆகாதுங்க. எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தோம்னா உங்களுக்கும் அது நல்லது,
உங்க மகனுக்கும் நல்லது, எனக்கும் நன்மை இருக்கு. ஒருவேளை நீங்க அர்ஜுன் தாஸோட பொண்ணுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆஹா, ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கப்பா. இதை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. சரி, இதுக்காக நான் என்ன செஞ்சாகணும்? நீ என்ன செய்யணும்னு உங்க அப்பா உனக்கு சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க. நீ அருணோட இடத்த பிடிச்சாகணும்ப்பா. நேற்று ராத்திரி அருணுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் அருணோட வீட்டுக்கு தீய அவங்க அப்பா தான் வச்சிருப்பாருன்னு. இந்த ரகசியத்தை எவ்வளவு நாள் தான் மறைச்சு வச்சிருப்பீங்க? இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு அருணுக்கு தெரியதானே போகுது. அவன் உயிரோட இருந்தாதானே இந்த விஷயம் அவனுக்கு தெரியுது. இன்னைக்கு ராத்திரி அதே 2 ஆளுங்க நடு ரோட்ல வச்சு அருணை கொன்னுடுவாங்க. போலீஸ்காரங்க அப்புறம் இந்த ஊர்ல உள்ள ஜனங்களுக்கெல்லாம் என்ன தோணும்னா அர்ஜுன் தாஸ் தான் அவனை கொன்னுட்டாருன்னு. இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நெருப்பை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதா என்ன? பயப்படாதீங்க, இந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பொழுது சாயட்டும், அருணோட விளையாட்டும் முடிஞ்சிடும். அப்புறம் உன்னோட டைம் ஆரம்பமாயிடும், தெரிஞ்சுக்க. சரிங்க, நான் அப்போ கிளம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சௌமியா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. குட் நைட். நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நில்லுங்க. இவ்ளோ அழகான பொண்ணு உங்க எதிரில் நின்னுட்டு இருக்கா, ஆனா நீங்க சௌமியா சௌமியான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரி இங்கே இருங்க, நாளைக்கு காலையில நீங்க போலாம். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னதுனால தான் இதை 2 பேர் குடிச்சேன். இப்போ என்னால் என் சௌமியாவை தனியாக விட்டுட்டுலாம் எங்கேயும் இருக்க முடியாது. இங்க பாருங்க, என்னோட சௌமியா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் கிளம்புறேங்க. குட் நைட். என்ன? அவ தினமும் காத்துக்கிட்டு தான் இருப்பா. நீங்க வீட்டுக்கும் தினமும் போயிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரி ஏன் கூட இருந்து பாருங்க. ஒருவேளை உங்க சௌமியா உங்களுக்கு ஞாபகமே வராம போலாம். இங்க பாருங்க, வேணாம். இது போனை கட் பண்ணிட்டாரு. கடவுளே, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. என்னடா இது? இந்த அர்ஜுன் தாஸ் பையன் என்னடா இன்னும் வரல? வர நேரம் தான். இந்த இடம் தான் சொன்னாங்க, வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன்டா இவ்வளவு நேரம் ஆகுது? வந்துருவான், எங்க போயிடுவான்? வா, வண்டியில உட்காந்து வெயிட் பண்ணலாம். போ. பார்த்து அருண், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆனா ஆனா இந்த அளவுக்கு எனக்கு எப்பவும் ஏறாது. அந்த சரக்குல கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு. வருண், வருண் எங்க இருக்க? என்னாச்சு? நீ போயிட்டு என்னுடைய பையன் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வா. என்ன நினைக்கிற? சீக்கிரமா போ, சீக்கிரம் போய் அவனை பாத்துட்டு வா. சொல்றீங்க எல்லாம் ஓகே தானே? நானே போறேன். ஏய் வருண், ஒரு நிமிஷம் வருண், இரு வரேன். நீ எங்கேயும் போக கூடாது. உனக்கு என்னமா ஆச்சு? கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. ஒரு நிமிஷம் அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளு. இல்லங்க, நம்ம பையனை வருண் போய் பாத்துட்டு வர சொல்லு. அமைதியா ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. நீ அமைதியா ரெஸ்ட் எடு. இங்க பாரு, உடம்புல ஓடுற ரத்தத்தை என்னைக்கும் பிரிக்க முடியாது. அருண் நம்மளோட ரத்தம். கொஞ்சம் டைம் கொடுத்தா அவனுக்கே புரிஞ்சு வந்துட போறான். அவன் எங்கேயும் போக மாட்டான், கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வருவான். இல்லங்க, எனக்கு
மனசு சரியில்லைங்க. அதனாலதான் இவனை போய் நான் அருணை பார்த்துட்டு வர சொல்ல நான் அனுப்புனேன். நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. இல்லைங்க, அப்பதான் என்னுடைய மனசு கொஞ்சமாவது சரியாங்க. இவன் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஹலோ மல்லிகாக்கா, அது இன்னும் அருண் வீட்டுக்கு வரல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. நான் அவருக்கு ஃபோன் பண்ணவும் முயற்சி பண்ணேன், ஆனா அவரு ஃபோன் எடுக்கவே இல்லக்கா. ஆனாக்கா அவர் எவ்வளவு லேட் பண்ணாலும் குறைஞ்சது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லுவாரு. ஆனா அவரு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா எதுக்காக தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. ஆமா, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் சரிக்கா, நான் போனை வச்சிடுறேன். அவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, தேவையில்லாம நீ இப்படி அழுதுகிட்டு இருக்காத. அவன் வரலன்னா கூட நீ வாழ கத்துக்கணுமா. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. என் மேல உனக்கு அன்பு இருந்தா அந்த வாக்கை நீ காப்பாத்தணும். இல்லன்னா என்ன உன்னால நார்மலா பார்க்க முடியாது. என்ன அழ வச்சு பார்க்க விரும்புறியா? அமைதியார் சொல்லிட்டேன். நான் அழலைங்க. அப்ப அமைதியார். நம்ம குரு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருமா. இப்ப நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? இந்த நிமிஷம் நீங்க 2 பேரும் உங்க மனசை கல்லாக்கிக்கணும். உங்க மகனை பத்தின செய்தி வர நேராச்சு. சாரி சௌமியா, லேட் ஆயிடுச்சு. நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பல்ல. சாரி. நான் அந்த ஹீரோயினோட பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. நான் ஷூட்டிங்க்கு அப்புறமா நேராக வீட்டுக்கு வந்திருக்கணும். அருண் வரண்டா. வந்துட்டானா? இதெல்லாம் அந்த ஹீரோயினால தான் நடந்துச்சு. நான் பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. அந்த ஹீரோயின்னால என்னோட ஹீரோயின் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வெரி பேட், வெரி பேட் அருண், வெரி பேட். இவன் தானே? இவனே தான்டா. அருண், அருண் என்னாச்சு உங்களுக்கு? அருண் எந்திரிங்க. அருண் என்ன பாருங்க. அருண் என்னாச்சு உங்களுக்கு? கடவுளே, ஒண்ணும் புரியலையே. அருண், அருண் என்னாச்சு உங்களுக்கு? யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். அருண், அருண், அருண் ப்ளீஸ் எந்திரிங்க. அருண், அருண், அருண் இவங்கள யார்? அருண், அருண் எந்திரிங்க. அருண், அருண் எந்திரிங்க. ஏய், விடு அவரை.
புருஷனுக்கான கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. நீங்க தைரியமா இருங்க. சௌமியா என் கூட பாதுகாப்பா இருப்பா. யாராவது என் முன்னாடி வந்தீங்க அப்புறம் நான் அடிச்சு கொன்னுடுவேன். சொல்றேன்ல, என் முன்னாடி வராதீங்க. போங்க, போயிடுங்க. எங்களையே அடிக்க போறியா? நீயா? நீ எங்களை அடிப்பியா? அடி அடி பார்க்கலாம். இவன தனியா இருக்க ஒருத்தனை அடிக்க வந்துட்டீங்களா? கோழைங்களே, ஒருவேளை தைரியம் இருந்தா இப்ப வாங்க. என்னங்க என்னங்க எனக்கு எழுதுங்க. வாங்க வீட்டுக்கு போயிடலாம். என்னங்க எழுதுங்க, வாங்க. சௌமியா, நீ ஜான்சி ராணி மாதிரியே சண்டை போட தெரியுமா?